சப்ஸ்கிரைபர் இருந்தால் யார் வேணால் இந்த வெரிஃபிகேஷன் பேட்ச் அதை வாங்கலாம். அதை பற்றி இப்போ என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களுக்காக மட்டும் இதை நான் சொல்கிறேன். இருந்தாலுமே எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. யூடியூப்பில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வீடியோவை நீங்கள் ஈஸியாக போடலாம். ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட 1,00,000க்கு மேலே சப்ஸ்கிரைபர் இருக்கணும். செகண்ட் எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்றவங்களுடைய இப்போ என்னுடைய நேம் கனித்தமிழ் டெக்குன்னு இருக்கா, என்னுடைய நேம்லேயே என்னுடைய சேனல் லோகோ பேனர் இந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்கக்கூடாது. நீங்கள் தனிப்பட்ட உங்களுக்குன்னு ஒரு நேமை வச்சுருக்கணும். மூணாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணியிருக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லோகோ கரெக்டாக வச்சுருக்கணும். பேனர் டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாமே கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஸோ வெரிஃபிகேஷன் அப்போ இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணலைன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு ஒன் டைம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நாலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்கணும். அஞ்சாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் ஆக்டிவாக இருக்கணும். இப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க. போன வருஷத்துலேயே எனக்கு 1,00,000 சப்ஸ்கிரைபர் கிடைச்சிருச்சு. ஸோ நான் ஒரு வருஷம் ஃபுல்லாக வீடியோஸ் போடலை. இந்த வருஷம் நான் வெரிஃபிகேஷன் பேட்ச் வாங்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் அப்ளை பண்ணாலும் கேன்சல் ஆகிடும். சேனல் ஆக்டிவாக இருக்கணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து வீடியோ போட்டிருக்கணும். அட்லீஸ்ட் 3 மாதத்துக்கு ஒரு டைம் இல்லைன்னா 6 மாதத்துக்கு ஒரு டைம் வீடியோ போட்டிருக்கணும். ஸோ நீங்கள் வீடியோ போடாமல் ரொம்ப நாள் ஆகுது, ரொம்ப வருடங்கள் ஆகுது, ஆனால் என்கிட்ட சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இப்போ உதாரணம் வீடியோ காமிக்கிறேன் பாருங்க. வெரிஃபிகேஷன் பேட்ச் வந்து கேன்சல் ஆகும். ஸோ நீங்கள் அதையும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஆறாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் போலவே நிறைய பேர் இப்போ என்னுடைய சேனல் கனித்தமிழ் டெக், அதே போல் வேறு யாராவது கனித்தமிழ் டெக் அந்த சேனலுக்கு பேட்ச் வாங்கியிருந்தாங்கன்னா அதே நேமில் நீங்கள் பேட்சஸ் வாங்க முடியாது. இப்போ பாருங்கள் மகிழ் டெக்ஸ் அப்படின்னு நான் போட்டுட்டேன். ஸோ நீங்கள் எந்த சேனலாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இதில் 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு சர்ச் ஃபில்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் டச் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஆல்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் டச் பண்ணுங்கள். சேனல்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் டச் பண்ணுங்கள். அப்ளை கொடுங்க. இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள். மகிழ் டெக்ஸ் இவங்க தான் ஒரிஜினல் சேனல்னு வச்சுக்கலாம். இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மகிழ் டெக்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஆனால் உங்களுக்கு முன்னாடியே இவங்க வெரிஃபிகேஷன் பேட்ச் வாங்கியிருந்தாங்கன்னா உங்களுக்கு அந்த பேட்ச் கிடைக்காது. ஸோ நீங்கள் சேனலை சேஞ்ச் பண்ணலாம். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சேஞ்ச் பண்ணும்போது உங்களுடைய பழைய ஆடியன்ஸ்க்கு உங்கள் சேனல் தெரியாமல் போக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்க. ஒருவேளை அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடைச்சாலுமே சில டைம் வந்து அது ரிஜெக்ட் ஆகும். அது எதுக்காகன்னு சொல்லிட்டு நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் பணம் கட்டி சப்ஸ்கிரைபர் வாங்கி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சமயத்திலையும் இந்த வெரிஃபிகேஷன் பேட்ச் வந்து கிடைக்காது. நெக்ஸ்ட்டு உங்கள் சேனல்லே நீங்கள் மீண்டும் திரும்ப பார்த்துருக்க கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு தெரிஞ்சவங்களே நீங்கள் பண்ணி இருக்கக்கூடாது. நம்மளுடைய யூடியூப் ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் சேனலுக்கு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் வெரிஃபிகேஷன் பேட்ச் கிடைக்காது. ஸோ கண்டிப்பாக இந்த வெரிஃபிகேஷன் பேட்ச் வந்து மானிட்டைசேஷன் ஆகாதவங்க கூட வாங்கலாம். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ரூல்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஸோ ரூல்ஸை ஃபாலோ பண்ணியிருந்தால் மட்டுமே இந்த வெரிஃபிகேஷன் பேட்ச் வந்து கிடைக்கும். இந்த பேட்சஸ் பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் பேட்சஸ் சில பேர் என்ன கேட்குறீங்கன்னா, சிஸ்டர் இது வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர் டவுட் தான். ஸோ பேட்சஸ் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன், நீங்கள் பார்த்துட்டு வந்தால் புரியும். ஸோ வந்து கம்மியாக இப்போ 50,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க சிஸ்டர், அவங்களுக்கு கூட பேட்சஸ் கிடைச்சிருக்கு எப்படின்னு கேட்டாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கும் பதில் சொல்லிடுறேன். ஸோ யூடியூப் வந்து அவங்க சொன்ன எலிஜிபிலிட்டி இருந்தால் தான் கொடுப்பாங்க. ஒருவேளை உங்களுடைய சப்ஸ்கிரைபர் சடனாக டிக்ரீஸ் ஆகலாம். அந்த மாதிரி டிக்ரீஸ் ஆகும்போது உங்களுடைய பேட்சஸ் அப்படியே தான் இருக்கும். சப்ஸ்கிரைபர் என்பது ஒரு நாளைக்கு 1000 வரும், ஒரு நாளைக்கு 2000 நம்மளை விட்டு போகும். அது மேட்ரு கிடையாது. நீங்கள் அதை வாங்கும்போது நான் சொன்ன எலிஜிபிலிட்டியெல்லாம் இருக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இது போல் உங்களுடைய டவுட்ஸும் கிளியர் பண்ணணுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, என்னுடைய வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்காக மட்டுமே நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா
டவுட் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஒரு சிலர், அவங்களுக்காக மட்டுமே அவங்கள கேர் பண்ணி நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கும் இது போல் உங்கள் சேனலை கேர் பண்ணி தனியாக உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோலாம் பாருங்கள். அது மட்டும் இல்லை, 25 நாளில் ஒரு சேனல் மானிடைஸ் ஆகிடுச்சு. அடுத்த 25 நாளில் இன்னொரு சேனலும் மானிடைஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 மாதத்தில் ஒரு சேனல் மானிடைஸ் ஆகிருக்கு. எல்லாமே நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி தான். நீங்கள் லைவாகவே அந்த சேனல்கிட்டலாம் போயிட்டு நீங்கள் கேட்கலாம். என்னை சுற்றி காட்டுறேன் பாருங்கள். இவங்கெல்லாம் என்னுடைய டிப்ஸை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். யூடியூப் ஸ்டார்ட் முதல் மானிடைஸ் வரை எல்லா வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு டேக்ஸ் ஃபார்ம் சப்மிட்டு, ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன், பின் வெரிஃபிகேஷன், பேங்க் டீட்டெயில் A to Z எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக எங்கேயுமே தேட வேண்டாம். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்காக செப்பரேட்டாக வீடியோவும் ரெடி பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு கேளுங்க. உங்களுக்கு எல்லா வித ஹெல்ப்பும் நான் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இல்லை எனக்கு இன்னும் டீப்பாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் மெம்பர்ஷிப் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப அமௌண்ட் ரொம்ப கம்மி தான். நிறைய பேர் ஜாயின் பண்ணி நிறைய யூஸ்ஃபுல்லாக அவங்களுடைய சேனலை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. தேவைப்பட்டால் மட்டுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிக்கிட்டு என்னுடைய நம்பர் எடுத்து எனக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.